ஓம் சாந்தி. இன்றைய முரளி 20 செப்டம்பர் 2024 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளை, நீங்கள் தந்தைக்கு சமமாக கடவுளுக்கு உதவியாளராக வேண்டும். குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்யவே சங்கம யுகத்தில் தந்தை சிவ் பாபா வருகிறார். கேள்வி: இந்த புருஷோத்தம சங்கம யுகமே எல்லாவற்றையும் விட அழகிய நன்மை செய்யும் யுகம். எப்படி? பதில்: இந்த நேரம் குழந்தைகள், நீங்கள் ஆண் பெண் இருவரும் உத்தமராகிறீர்கள். இந்த சங்கம யுகம் கலியுக கடைசிக்கும் சத்தியுக ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்கிறது. இந்த நேரமே தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஈஸ்வரிய யூனிவர்சிட்டியை திறக்கிறார். அங்கே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறீர்கள். இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி முழு கல்பத்திலும் ஒருபோதும் இருப்பது இல்லை. இந்த நேரமே அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அமர்ந்தபடி நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். ஏன் என்றால் அவர் பதித்த பாவனர். அவரை நினைவு செய்தால்தான் தூய்மையாக சதோ பிரதானமாக மாற முடியும் என்பது உங்கள் குறிக்கோள். சதோ வரை உங்கள் குறிக்கோள் இருப்பது கிடையாது. சதோ பிரதானமாக மாற வேண்டும். அதனால் தந்தையையும் நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். பிறகு இனிய வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கே போக வேண்டும். பிறகு சொத்து சுகங்களும் வேண்டும். எனவே உங்கள் சொர்க்கதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த பிராப்தி கிடைக்கிறது. நாம் தந்தையின் குழந்தைகளாக மாறி இருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். உண்மையில் தந்தையிடமிருந்து அறிவுரை பெற்று நாம் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி சொர்க்கத்திற்கு போவோம். மற்றபடி இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் சாந்திதாமத்துக்கு சென்று விடும். வீட்டிற்கு நிச்சயம் போக வேண்டும். இப்போது இருப்பது ராவணராஜ்யம் என்பதும் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது. இதனோடு ஒப்பிட்டு சத்தியுகத்திற்கு ராமராஜ்யம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிறகு 2 கலைகள் குறைகின்றன. அதனை சூரிய வம்சம் என்றும் இதனை சந்திர வம்சம் என்றும் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஒரே டைனாஸ்டி நடக்கிறதோ அப்படி இங்கும் ஒரே டைனாஸ்டி நடக்கிறது. எனினும் அதில் சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அதைத்தான் ஞானம், அதாவது நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டால் பிறகு ஞானத்திற்கு அவசியம் இருப்பது இல்லை. குழந்தைகளுக்கு இந்த ஞான புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் கற்பிக்கப்படுகிறது. சகோதரனே, சகோதரியே, இது புருஷோத்தம சங்கம யுகம். அது ஒரு முறை மட்டுமே வருகிறது என்பதை உங்கள் சென்டர்களில் அல்லது மியூசியத்தில் மிகப்பெரிய எழுத்துக்களில் நிச்சயம் எழுத வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாத போது கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் சங்கம் என்றும் எழுத வேண்டும். அதனால் சங்கம யுகம் எல்லாவற்றையும் விட சுகமான நன்மை அளிக்கும் யுகமாக இருக்கிறது. நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். அப்படி சங்கம யுகத்தின் அர்த்தமும் புரிய வைக்கப்படுகிறது. வேசியாலயத்தின் கடைசிக்கும் சிவாலயத்தின் ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட பகுதி புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் விகாரிகள், அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் விகாரமற்றவர்கள். அப்போது விகாரமற்றவர்களையே உத்தமர்கள் என்று நிச்சயம் சொல்வார்கள். ஆண் பெண் இருவரும் உத்தமராகிறார்கள். எனவே பெயரே புருஷோத்தமர் என இருக்கிறது. இந்த சங்கம யுகத்தின் விஷயங்கள் தந்தை மற்றும் குழந்தைகள் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. புருஷோத்தம சங்கம யுகம் எப்போது வரும் என்பது யாருடைய எண்ணத்திலும் வருவது இல்லை. இப்போது தந்தை வந்திருக்கிறார். அவர்தான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம். ஞானக்கடல், ஆனந்த கடல், பதித்த பாவனர் என அவருக்கே இத்தனை புகழ் இருக்கிறது. ஞானத்தால் சத்கதி கொடுக்கிறார். பக்தியால் சத்கதி என நீங்கள் ஒருபோதும் சொல்வது இல்லை. ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. மேலும் சத்கதி சத்தியுகத்தில் தான் கிடைக்கிறது. அதனால் நிச்சயம் கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் சங்கமத்தில் தான் வருவார். எவ்வளவு தெளிவாக தந்தை புரிய வைக்கிறார். புதியவர்களும் வருகிறார்கள். ஒவ்வொரு கல்பமும் எப்படி வருகிறார்களோ அப்படியே வருகிறார்கள். வந்து கொண்டே இருப்பார்கள். ராஜஸ்தானி இப்படித்தான் ஸ்தாபனையாக வேண்டும். நாம் உண்மையாக கடவுளின் உதவியாளர்களாக இருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இவர் ஒருவருக்கு மட்டும் பாடம் கற்பிப்பது இல்லை. ஒருவர் படிக்கிறார். பிறகு இவர் மூலமாக நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் பாடம் கற்பிக்கிறீர்கள். எனவே இங்கே பெரிய யூனிவர்சிட்டியை திறக்க வேண்டி இருக்கிறது. முழு உலகிலும் வேறு எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது. ஈஸ்வரிய யூனிவர்சிட்டியும் இருக்கிறது என்பதை உலகில் யாரும் அறியவில்லை. கீதையின் பகவான் சிவன் வந்து
இந்த யுனிவர்சிட்டியை திறப்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அவர் தேவி தேவர்களை புதிய உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். இந்த நேரம் எந்த ஆத்மா தமோ பிரதானமாக மாறி இருக்கிறதோ அதுவே சதோ பிரதானமாக மாற வேண்டும். இந்த நேரம் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சில குமாரர்களும் பவித்திரமாக இருக்கிறார்கள், சில குமாரிகளும் பவித்திரமாக இருக்கிறார்கள், சந்நியாசிகளும் பவித்திரமாக இருக்கிறார்கள். எனினும் இந்த காலத்தில் அந்த பவித்திரம் இல்லை. ஆத்மாக்கள் எப்போது முதலில் வருகின்றனரோ அப்போது அவை பவித்திரமாக இருக்கின்றன, பிறகு அப்பவித்திரமாக மாறுகின்றன. ஏனென்றால் எல்லோரும் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து போக வேண்டியிருப்பது உங்களுக்கு தெரியும். கடைசியில் எல்லாம் தமோ பிரதானமாக மாறுகின்றன. தந்தை இப்பொழுது நேரில் அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த மரம் தமோ பிரதானமாக உளுத்த நிலையை பெற்றிருக்கிறது, பழையதாக இருக்கிறது என்பதை தந்தை நேரில் அமர்ந்து புரிய வைக்கிறார். அதனால் நிச்சயம் இதற்கு விநாசம் ஏற்பட வேண்டும். இது வெரைட்டி தர்மங்களின் மரம், அதனால் விராட லீலை என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய எல்லையற்ற மரம்! அது ஜடமரமாக இருக்கிறது. விதை போட்டால் அந்த மரம் வெளிப்படுகிறது. இது பிறகு வெரைட்டி தர்மங்களின் வெரைட்டி சித்திரம். எல்லோரும் மனிதர்களே, எனினும் அவர்களில் வெரைட்டி அதிகம் இருக்கின்றன. அதனால் விராட லீலை என்று சொல்லப்படுகிறது. எல்லா தர்மங்களும் எப்படி நம்பர்வார் வருகின்றன என்பதும் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் போக வேண்டும், பிறகு வர வேண்டும். இந்த நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டது. இது இயற்கையான நாடகம். இவ்வளவு சிறிய ஆத்மா அல்லது பரமாத்மாவில் அவ்வளவு பாகம் நிறைந்து இருப்பதும் இயற்கையாக இருக்கிறது. பரமும் ஆத்மாவும் சேர்ந்து பரம் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அவரை பாபா, அப்பா என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் சுப்ரீம் தந்தையாக இருக்கிறார். ஆத்மாவே பாகம் முழுவதையும் நடிப்பது குழந்தைகளுக்கு தெரியும். மனிதர்களுக்கு இது தெரியாது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் இது தவறான வார்த்தையாக இருக்கிறது. ஆத்மா ஒட்டாத பொருளல்ல என்பதையும் மிகப்பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். ஆத்மா எப்படிப்பட்ட நல்ல அல்லது கெட்ட காரியத்தை செய்கிறதோ அதற்கு தக்க பலனை அனுபவிக்கிறது. கெட்ட சமஸ்காரத்தில் பதித்தமாகி இருக்கிறது. அதனால் தேவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். இப்போது உங்களுக்கு 84 பிறவிகளை பற்றி தெரிந்துவிட்டது. இதை வேறு எந்த மனிதரும் அறியவில்லை. நீங்கள் அவர்களிடம் 84 பிறவிகளை நிரூபித்து சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்யா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஏனென்றால் மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகளை பெறுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். உண்மையில் அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக இருப்பது கீதை என்று இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை இப்போது நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இதை 5000 வருடங்களுக்கு முன்பும் கற்பித்து இருந்தார். நாம் பவித்திரமாக இருந்தோம், பவித்திர இல்லற தர்மம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இருப்பதை தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள், அதர்மமாக இருக்கிறது. அதாவது விகாரிகளாக மாறிவிட்டார்கள். இந்த விளையாட்டை குழந்தைகள் நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். இந்த எல்லையற்ற நாடகம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் ரீபீட் ஆகி கொண்டு இருக்கிறது. லட்ச வருட விஷயங்களாக இருந்தால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது அப்படியே நேற்றைய விஷயத்தை போலேயே இருக்கிறது. நீங்கள் சிவாலயத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது வேசியாலயத்தில் இருக்கிறீர்கள், பிறகு நாளை சிவாலயத்தில் இருப்பீர்கள். சத்தியுகத்தை சிவாலயம் என்று சொல்கிறார்கள், திரேத்தாவை செமி என்று சொல்கிறார்கள். இத்தனை வருடங்கள் அங்கே இருப்பீர்கள், பிறவிகளில் வந்தே ஆக வேண்டும். இது ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அரை கல்பம் பதித்தமானீர்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாகுங்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். குமாரிகள் பவித்திரமாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இல்லறத்திற்கு போகாதீர்கள், பிறகு பவித்திரமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பாவனமாகுங்கள் என்பது பகவான் வாக்கு. அதனால் எல்லையற்ற தந்தை சொல்வதை கேட்க வேண்டும். நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருக்க முடியும். பிறகு பதித்தமாகும் பழக்கத்தை ஏன் குழந்தைகளுக்கு ஏற்படுத்துகிறீர்கள்? 21 ஜென்மங்களுக்கு பதித்தமாவதிலிருந்து தந்தை காப்பாற்றுகிறார். இதில் உலக வழக்கங்களையும் குல மரியாதைகளையும் விட வேண்டி இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயம். பேச்சாளர்களாக, அதாவது குமாரர்களாக எல்லா தர்மங்களிலும் பலர் இருக்கிறார்கள். எனினும் பாதுகாப்பாக இருப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இருந்தும் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் அப்படி பல மனிதர்கள்
திருமணம் செய்து கொள்வது இல்லை. பிறகு கடைசியில் கம்பேனியன்ஷிப்பாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். குற்ற பார்வையோடு செய்வது இல்லை. உலகில் இப்படியும் பலர் இருக்கிறார்கள். முழுமையாக தம்மை பார்த்து கொள்கிறார்கள். பிறகு எப்போதும் இறக்கு நேரம் வருமோ அப்போது கொஞ்சம் அவருக்கு கொடுத்துவிட்டு போகிறார்கள். கொஞ்சம் தர்ம காரியங்களுக்கு கொடுக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் பெரிய பெரிய ட்ரஸ்டிகள் இருக்கின்றன. அவர்கள் பிறகு இங்கும் உதவி செய்கிறார்கள். வெளிநாட்டுக்கு உதவி செய்யும்படி இங்கே எந்த ட்ரஸ்டியும் இருப்பது இல்லை. இங்கே ஏழைகளே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன உதவி செய்வார்கள்? அங்கே அவர்களிடம் பைசா அதிகமாக இருக்கிறது. பாரதமோ ஏழையாக இருக்கிறது. பாரதவாசிகளின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். பாரதம் எவ்வளவு தலைக்கிரீடமாக இருந்தது என்பது நேற்றைய விஷயம். 3000 வருடங்களுக்கு முன்னர் பேரடைஸ் இருந்தது என்று தாமே சொல்கிறார்கள். அதை தந்தையே உருவாக்குகிறார். தந்தை எப்படி மேலிருந்து கீழே வருகிறார், பதித்தர்களை எப்படி பாவனமாக மாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்தான் ஞான கடல் பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், அதாவது பாவனமாக மாற்றுபவர். எனது புகழை எல்லோரும் பாடுவது குழந்தைகள். உங்களுக்கு தெரியும், உங்களை பாவனமாக மாற்ற நான் இங்கே பதித்த உலகில் தான் வருகிறேன். நீங்கள் பாவனமாக மாறுகிறீர்கள். பிறகு முதலில் பாவன உலகத்திற்கு வருகிறீர்கள். அதிக சுகத்தை பெறுகிறீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் தாழ்ந்து விடுகிறீர்கள். பரமபிதா பரமாத்மா ஞானக்கடல் சாந்திக்கடல் பதித்த பாவனர் என்று பாடுகிறார்கள். எனினும் பாவனமாக மாற்ற எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் எனது புகழை பாடுகிறீர்கள் தானே என்று தந்தை கேட்கிறார். இப்போது நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன். நான் எப்படி வருகிறேன் என்பதையும் புரிய வைக்கிறேன். சித்திரமும் இருக்கிறது. பிரம்மா ஒன்றும் சூட்ச்ம வதனத்தில் இருப்பது இல்லை. பிரம்மா இங்கே இருக்கிறார். பிராமணர்களும் இங்கேயே இருக்கிறார்கள். அவரை கிரேட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். பிறகு அவரது குலம் உருவாகுகிறது. மனித சிருஷ்டியின் குலம் பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்தே தொடங்குகிறது. பிரஜாபிதா இருந்தால் நிச்சயம் அவருக்கு பிரஜைகளும் இருப்பார்கள். வயிற்று வம்சாவளிகளாக இருக்க முடியாது. நிச்சயம் தத்தெடுக்கப்பட்டு இருப்பார்கள். கிரேட் ஃபாதராக இருப்பதால் நிச்சயம் தத்தெடுப்பார். நீங்கள் எல்லோரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக மாறி இருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் தேவர்களாக மாற வேண்டும். சூத்திரரிலிருந்து பிராமணர், பிறகு பிராமணரிலிருந்து தேவர். இது குட்டிக்கர்ண விளையாட்டு. விராட ரூபத்திற்கும் சித்திரம் இருக்கிறது. அங்கிருந்து எல்லோரும் இங்கே நிச்சயம் வர வேண்டும். எப்போது எல்லோரும் வந்து விடுவார்களோ அப்போது கிரியேட்டரும் வருகிறார். அந்த கிரியேட்டர் டைரக்டர் நடிக்கவும் செய்கிறார். ஆத்மாக்களே, நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார். ஆத்மாக்கள், நீங்கள் எல்லோரும் எனது குழந்தைகள் தானே? நீங்கள் முதலில் சத்தியுகத்தில் சரீரதாரியாக எவ்வளவு நல்ல சுகத்தின் பாகத்தை நடித்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பின்னர் நீங்கள் எவ்வளவு துக்கத்திற்கு வந்து விட்டீர்கள். டிராமாவிற்கு கிரியேட்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் இருப்பார்கள் தானே? இது எல்லையற்ற நாடகம். எல்லையற்ற நாடகத்தை யாரும் அறியவில்லை. பக்தி மார்க்கத்தில் அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார்கள். அதுவே மனிதர்களின் புத்தியில் அமர்ந்து இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இவையெல்லாம் பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். பக்தி மார்க்க சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகம் இருக்கின்றன. அப்படி விதையின் விஸ்தாரமாக மரம் இருக்கிறது. இவ்வளவு சிறிய விதையிலிருந்து எவ்வளவு பெரிய மரம் பறந்து விரிந்து வளர்கிறது. பக்தியும் அவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. ஞானம் விதையாக இருக்கிறது. அதில் எந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கும் அவசியம் இருப்பது இல்லை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வேறு எந்த விரத நியமங்களும் இல்லை. இவை எல்லாம் முடிந்துவிடும். எல்லோருக்கும் சத்கதி கிடைத்துவிடும். பிறகு எந்த விஷயத்திற்கும் அவசியம் இருக்காது. நீங்களே அதிக பக்தி செய்தீர்கள். உங்களுக்கு அதன் பலனை கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன். தேவர்கள் சிவாலயத்தில் இருந்தனர். அதனால் கோவிலுக்குள் சென்று அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேகத்தின் எல்லா சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு தந்தை என்னை ஒருவரை மட்டும் நினைவு செய்தால் அந்த யோகா அக்னியில் உங்கள் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என நான் 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்று இப்போது தந்தை வந்து புரிய வைக்கிறார். தந்தை எந்த விஷயங்களை புரிய வைத்தாலும் அவற்றை ஒவ்வொரு கல்பமும் புரிய வைத்து கொண்டே வருகிறார். கீதையிலும் ஒரு சில வார்த்தைகள் நல்லதாகவே இருக்கின்றன. மன்மன பவா என்ற என்னை நினைவு செய், நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சிவபாபா சொல்லுகிறார். யாருடைய உடலில் வந்திருக்கிறேன் என்பதையும் சொல்கிறேன். பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சித்திரத்தையும் காட்டுகிறார்கள்.
எனினும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபா எப்படி பிரம்மாவின் உடல் மூலமாக அனைத்து சாஸ்திரங்கள் போன்றவற்றின் சாரத்தை சொல்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவி நாடகத்தின் ரகசியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். இவரது பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன். இவரே பிறகு முதல் நம்பர் பிரின்ஸ் ஆகுகிறார். பிறகு 84 பிறவிகளில் வருகிறார். யாருன்னா பிரம்ம பாபா. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டே பதித்த உலக வழக்கங்கள், குல மரியாதைகள் போன்றவற்றை விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தை சொல்வதை கேட்க வேண்டும். இல்லற விவகாரத்தில் தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். இந்த வெரைட்டி விராட லீலையை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பாகத்தை நடிக்கும் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பது கிடையாது. நல்லதோ கெட்டதோ செய்கிறது அதன் பலனை பெறுகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். வரதானம்: தந்தையின் சமஸ்காரத்தை தனது ஒரிஜினல் சமஸ்காரமாக மாற்றக்கூடிய சுப பாவனையும் சுப விருப்பமும் உடையவர் ஆகுக. இப்போது வரை சில குழந்தைகளுக்கு பிலிங்கன் ஒதுங்கிக் கொள்வதின் பற்சிந்தனை செய்வதின் அல்லது கேட்பதின் பலவித சமஸ்காரங்கள் இருக்கின்றன. என்ன செய்வது? இவை எனது சமஸ்காரமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த எனது என்ற வார்த்தை முயற்சியில் தொய்வை ஏற்படுத்துகிறது. இவை ராவணனின் பொருட்கள், என்னுடையவை கிடையாது. ஆனால் எது தந்தையின் சமஸ்காரமோ அதுவே பிராமணர்களின் ஒரிஜினல் சமஸ்காரம். அது உலக நன்மை செய்வதின் சுப சிந்தனை சமஸ்காரம். அனைவரையும் குறித்து சுப பாவனையும் சுப விருப்பமும் கொள்வது. ஸ்லோகன்: யாரிடம் ஆற்றல் இருக்குமோ அவரே அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்திற்கு அதிகாரி. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.